உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கூப்பன் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கூப்பன் கொடுப்பாப்புல. அந்த கூப்பனை வச்சு நீங்கள் டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ இல்லை கரண்ட் அடுப்போ எதனால வாங்கிக்கலாம். பெண்களுக்காக அறிவிச்சிருக்காப்புல. அதான் அது உங்களுக்கு தெரியுமா? இந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இதில் என்ன தேவை இருக்குது? அதில் ஏதாவது பொருள் வாங்குற தேவை இருக்கா? எல்லாமே தேவை தான். நம்மளுக்கு என்ன இருக்குது சொல்லி எதுவுமே இல்லை வீட்டில். சின்னது ஒரு டப்பா டிவியில் அப்போ ஜெயலலிதா கொடுத்தது வச்சுன்னு இருக்கிற அதுதான் இருக்குது. அதான் இப்போ கொடுத்தா என்ன வாங்கலான்னு இருக்கீங்க? இப்போ 8000 கூப்பன் தராப்புல என்ன வாங்கலான்னு இருக்கீங்க? ஏதோ முன்னால் முடிஞ்சது அவங்களால முடிஞ்சது எது கொடுத்தாலும் வாங்க. எதுனாலும் வாங்கிக்கலாம். டிவியா ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா கிரைண்டரா என்ன வாங்கலான்னு இருக்கீங்க? வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் நான் நல்லா துணி துவைக்க முடியல. அது ஒன்று போதுமையா. இந்த திட்டம் நல்ல திட்டம் நினைக்கிறீங்களா? இவர் பெண்களுக்காக சொல்லியிருக்காப்புல ஸ்டாலின், இது நல்ல திட்டம் நினைக்கிறீங்களா? நல்லதுதான். நீங்கள் அந்த 8000 கூப்பனை வச்சு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டரு இல்லாட்டி கரண்ட் அடுப்பு இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம். இது பெண்களுக்காக மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. நல்லா தான் இருக்குது. நல்ல திட்டம் தான். இதில் ஏதாவது பொருள் என்ன பொருள் தேவை இருக்கும் வாங்க? ஃப்ரிட்ஜு சரியில்லை, அது வாங்கிக்கலாம். மிக்சி வாங்கிக்கலாம். நல்லா இருக்கா? நல்ல திட்டம் தான். நான் அவர் கொடுத்துட்டால வாஷிங் மிஷின் வாங்குவேன். வாஷிங் மிஷின் தான் எங்கள் வீட்டில் கெட்டு போயிருக்கு. அதனால் அதை கொடுத்துட்டு வாங்குவேன். அவர் தான் வரணும். இல்லை, கரண்ட் அடுப்பு வாங்கணும். அடுத்தது இப்போ கேஸ் அடுப்பு தட்டுப்பாடாகுது. குழந்தைங்களுக்கு பாலெலாம் வைக்கணுன்னா நாங்கள் கரண்ட் அடுப்பு வாங்குவோம். மிக்சி கிரைண்டரு டிவி மட்டும் வாங்கணும். அதுதான் வாஷிங் மிஷின் வாங்கணும். எதுவுமே இல்லை சார். டிவி மட்டும் தான் ரிப்பேராக இருக்குது. ஃப்ரிட்ஜு மிக்சி வாங்கிக்குவேன். இப்போ தான் ரிப்பேர் ஆயிடுச்சு மிக்சி. அது செஞ்சால் நல்லது தான். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. எதுனாலும் சரி ஓகே. எதுனாலும் எனக்கு டிவி இல்லை வீட்டில். டிவி வாங்கி ஆகணும். அது ஃப்ரிட்ஜு வாங்க தான் விருப்பம். அவர் வந்தாக்கா ஒரு நல்லது தான். எந்த பொருள்னா டிவி வாங்கிக்கிறோம். டிவி இருக்குது, ரிப்பேர் ஆன டிவி இருக்குது. வாஷிங் மிஷினு இல்லைன்னா ஃப்ரிட்ஜு வாங்குவோம். ஃப்ரிட்ஜில் இருக்குது, அது பழசாக இருக்குது. அப்போ மாற்றணும். எங்களால் கொஞ்சம் தான் மாற்ற முடியும். இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற நிலமையில தான் இருக்கோம் நாங்கள். இது நல்ல ஸ்கீம் தான்மா. கண்டிப்பாக உதவியாக இருக்கும். பெண்களுக்கு எல்லாருக்குமே இது உதவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு உதவியாக தான் இருக்கும். ஏன்னா இதை மறக்க முடியாது. கன்ஃபார்மாக இது உதவியாக தான் இருக்கும். வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறேன். ஃப்ரிட்ஜு இருக்குது. ஃப்ரிட்ஜு தான் மாற்றணும்னு நினச்சினுக்கிறேன். அதெல்லாம் மாற்றிக்கிறேன். நல்ல திட்டம் தான், செய்யலாம். என்ன வாங்கணும், வீட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்க முடியும். வாஷிங் மிஷினு, இதுனா ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் வாங்கணும். 2 வாங்கணும். வேறு என்ன, வாஷிங் மிஷின் வாங்கணும். வாஷிங் மிஷின் இது யூஸ் பண்ணுற பொருள் தானே, எல்லாம் வீட்டுக்கு உபயோகிக்கிற பொருள் தானே. அது நல்ல திட்டம் தான். ஸ்டவ் வாங்குவாங்க. ஆமாங்க. ஆமாம், எல்லாம் தேவை இருக்குது தாங்க. எது முக்கியமோ அது வாங்குவாங்க. எல்லா பொருளும் தேவை தான். கிரைண்டர் தேவை. நல்ல ஸ்கீம் தான் நினைக்கிறேன். டிவி தான் இருக்குது. டிவி வேற புதுசு வாங்கினோம், பழசு ஒன்று இருக்குது. மிக்சி வாங்கலாம். நல்ல திட்டம் நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்ல திட்டம். வீட்டுக்கு தேவையானது எதாவது மிக்சி வாங்கணும், கொஞ்சம் குக்கர் வாங்கணும், கொஞ்சம் அடிப்படை வசதி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பொருள் அதை வாங்க வேண்டியது இருக்குது. அந்த அடுப்பு கொஞ்சம் வாங்கிக்கலாம். இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்குங்களா, அது வாங்கி இதெல்லாம் உபயோகப்படுறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிறதுக்கு இருக்குது. திட்டம் அப்புறம் இவர் தான் பரவாயில்ல, பெண்களுக்காக ரொம்ப செய்து வராப்பில். பஸ் வசதி, இந்த மாதம் இந்த உரிமை தொகை. இப்போ இதனாலாம் உடம்பு முடியாதவங்க, வேலைக்கு போக முடியல, இருக்கிறதுனையும் உழைச்சேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஆம்பளைக்கும் உடம்பு முடியல, எனக்கும் உடம்பு முடியல. அவங்க செய்கிற உதவியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவியாக இருக்குது. நல்ல திட்டம் தான். என்ன பொருள் தேவை இருக்குது? இல்லை, எல்லாமே தேவையான பொருள் தான். நாங்கள் டிவி எப்பவுமே நாங்கள் வாங்கினதே கிடையாது. வாங்கணும். அதுக்கு தான் போடணும் இது. ஆமாம், நல்ல திட்டம் தான் அது. ஏதோ கிரைண்டரு டிவி இருந்தால் போதும். நல்ல திட்டம் தான். அது நல்ல திட்டம் தான். தேவையானது வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அது வாஷிங் மிஷின் வாங்கலாம். வீட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல திட்டம் தான். வாஷிங் மிஷின் அது நல்ல திட்டம் தான். ஐயா கொண்டாந்துக்கிறது ரொம்ப நல்ல திட்டம். வாஷிங் மிஷின் தான் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்குறேன் கண்டிப்பாக. ஐயா வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்குவேன். எங்களுக்கு வீட்டுக்கு உபயோகத்து தான். இதுதான் வாங்கணும்.
டிவி கிவிலாம் வாங்கணும். இந்த திட்டம் நல்ல திட்டம் நினைக்கிறீங்களா? பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காப்புல. அப்படிங்களா? நல்ல திட்டம் தான். வாஷிங் மிஷின் வாங்கலாம், இல்லைன்னா டிவி வாங்கலாம். டிவி தான் சரியாக ஓட மாட்டுது, பார்க்கலாம் எது வாங்கணும் எது டோக்கன் கொடுக்கட்டும் பார்க்கலாம். கொடுத்துருக்காரு, நம்ம நல்லது தான் சொல்ல முடியும், நம்ம என்ன கெட்டதாக சொல்ல முடியும்? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றுங்க, நாங்கள் அதில் தான் இருக்கோம். ஹலோ ஐயா, எங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுங்க ஐயா. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் ஐயா. அது ரொம்ப முக்கியம், எங்களுக்கு யூஸ் ஆகும். யாரையும் எதிர்பார்க்காத போய் வாங்கிப்போம். வீட்டுக்கு எது தேவையோ அது வாங்கிப்போம், எது வேணாலும் வாங்கிப்போம். நல்லா திட்டம் தான். வீட்டுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். பிரிட்ஜி வாஷிங் மில்லாம் இப்போ முடியாதனால வாங்கியிருக்கோம். இப்போ தற்சமயத்துக்கு எங்களுக்கு தேவைன்னா மிஷினு, தையல் மிஷினு தேவை. நானே தைப்பேன் வீட்டில். ஆமாம், ஆனால் இந்த காசு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் நினைப்போம். நல்ல திட்டம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே இருக்குது. வேணால் இப்போ இல்லாத பொருள் என்ன வாங்கலாம். கரண்ட்டு அடுப்பு வாங்கலாம், ரைஸ் குக்கரை போல் வாங்கலாம், அது போல் வாங்கிக்கலாம். நல்ல திட்டம் தான். உண்மையாலுமே எங்கள் அண்ணன் எல்லாம் நல்லது தான் பண்ணுறாரு. இந்த 5000 கொடுத்தாரு, அதுக்கு எல்லாத்துக்கும் வீட்டு யூஸுக்கு தான் எல்லாம் செலவாகுது. இந்த 8000 கொடுத்தாலும் அந்த இதுக்கு தான் ஆகும், வீட்டு செலவுக்கு தான் பண்ணுவோம். அவர் நல்லது தான் பண்ணுறாரு. மிக்ஸி வாங்குவோம், வாஷிங் மிஷின் வாங்கணும். அவர் கொடுக்குறது கரெக்டாக செலவு கொடுத்தா மாதம் 1000 ரூபா போடுறாரு. 10 மாதம் கழிச்சு ஏற்றேன் 10,000 வந்தது. பாப்பா என் அக்கா பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டினேன், ஆகுது, ஏதோ ஒரு செலவுக்கு வருது. உண்மையாலுமே நல்ல திட்டம் தான். என்ன ஒன்று எங்கள் அண்ணன் இது ஒன்று பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். கரண்ட்டு பில்லெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாருன்னா, இந்த எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மி பண்ணாருன்னா ஜனங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். இந்த வாட்டி என் அண்ணன் தான் வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் தான் வருவார். எங்கள் ஓட்டு எல்லாருமே எங்கள் அண்ணனுக்கு தான். இந்த வாட்டி கொஞ்சம் கரண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜனங்க கொஞ்சம் சந்தோஷப்படும். போன வாட்டி நல்லா பண்ணார், இந்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. 10ஆவதுக்கு வர உதயநிதி சார் வேறு இருக்காரு, அவர் இன்னும் நல்லா பண்ணுவார். நல்ல திட்டம் தான், நல்லபடியாக ஆட்சி நடத்தினா நல்லது தான். எது கொடுத்தாச்சன்னா வாங்குற, கரண்ட்டு வேணாம், எந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தாச்சன்னா போதும். நம்மளுக்கு நல்லதாக பண்ணுறாங்க, அவர் நல்லதாக செய்கிறாங்க, எல்லாம் நல்லதாக பண்ணுறாங்க. எல்லாரும் ஓட்டு அவருக்கு தான் போடுறேன், அவ்வளோதான்.